நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 73. பீதர் நாட்டு வணிகர்களுடன் மகாநாகம் வந்து காமரூபம் வழியாக இமயமலை அடுக்குகளுக்கு மேல் ஏறிய அர்ஜுனன் அங்குதான் வெண்சுடர் கிண்ணறர்களின் உச்சிநிலம் குறித்து கேட்டறிந்தான். பீத வணிகர் ஆண்டுதோறும் கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே அத்திரிகள் சுமக்கும் வணிக பொருட்களுடன் மலை அடுக்குகள் மேல் ஏறி சென்று இமயமலை சரிவுகளில் அமைந்த 1008 சிற்றூர்களில் வாழ்ந்த மலை மக்கள் வந்து கூடும் 7 அங்காடிகளை சென்றடைந்தனர். தவளம், சுப்ரம், பாண்டுரம், ஸ்வேதம், சுக்லம், அமலம், அனிலம் என்னும் 7 சந்தைகளும் ஆண்டுக்கொரு முறை கோடை பருவத்தின் இறுதி 2 வாரங்களில் மட்டுமே கூடின. கோடை முழுதும் மலைக்குடிகளின் விழவு காலம். பீத வணிகர் உலோகப் பொருட்களையும் ஆடைகளையும் அணிகலன்களையும் விற்று நறுமண பொருட்களையும் கவரிமான் மயிரையும் மலைக்காளை தோலையும் அருமணி கற்களையும் மாற்றாக வாங்கி கொண்டு மீண்டனர். அப்பொருட்களை காமரூபர்களுக்கும் நாகர்களுக்கும் விற்று பொன்னாக ஆக்கி கொண்டு கடலோரங்களில் அமைந்த தங்கள் வணிக சிற்றோர்களுக்கு மீண்டனர். கிண்ணறர்களிடமிருந்து மலைமக்கள் பெற்று வணிகர்களுக்கு விற்கும் அருமணிகளுக்கு 12,000 மடங்கு விலை அளித்தனர் யவனர். தெய்வங்களின் கண்கள் என அவற்றை யவன மணி நோக்கிகள் சொன்னார்கள். அச்செல்வத்தால் பீதர்களின் கடற்கரை சிற்றூர்கள் செழித்து கொண்டிருந்தன. மழையென பெய்வது விண்ணில் பறந்த நீர். மழையுடன் வெயிலெழ விண்வில் வளையும் பொழுதுகளில் வான் நிறையும் தேவர்கள் அப்பல்லாயிரம் கோடி துளிகளில் சிலவற்றை மட்டும் கைகளால் தொட்டு எடுக்கிறார்கள். உருவிலிகளாகிய அவர்கள் மண்ணின் களியாட்டை நோக்கி மகிழும் பொருட்டு அவற்றை விழிகள் என்றாக்கி சூடிக்கொள்கிறார்கள். வெண்பற்கள் என்று அணிந்து சிரிக்கிறார்கள். மணிகள் என அள்ளி வீசி விளையாடுகிறார்கள். அவை ஆலங்கட்டிகளாக மண்ணில் விழுகின்றன என்றான் பீதர்களுடன் சென்ற காமரூபத்து பாணன். அவர்களுடன் பொதிக்காவலனாக வில்லேந்தி அர்ஜுனன் சென்றான். செல்லும் வழி எங்கும் வெண்சுடர் கிண்ணறர்களை பற்றிய பேச்சே வணிகர்களிடம் தொடர்ந்தது. அவற்றில் சில தேவர்களின் ஆடைகளில் தங்கிவிடுகின்றன. அவர்கள் 7ஆம் வானை அடையும் போது அங்கிருக்கும் ஒளியை தாம் சூடிக்கொண்டு அவை சுடர்கொள்கின்றன. விண்ணவர் நாட்டுக்குள் நுழைவதற்கு முன் தேவர்கள் அவற்றை உதறிவிடுகிறார்கள். அவை அருமணிகளாக ஒளியுடன் உதிர்ந்து பனியிலும் பாறை இடுக்கிலும் மின்னி கிடக்கின்றன. அவற்றையே கிண்ணறர்கள் தொட்டு எடுத்து சேர்க்கிறார்கள். மலை இறங்கி வந்து இம்மலை மக்களுக்கு அளிக்கிறார்கள் என்றான் பாணன். மலையுச்சியில் வாழும் மானுடர் அறிய ஒண்ணா கிண்ணறர்களின் வழித்தோன்றல்கள் என இம்மலை மக்கள் தங்களை எண்ணுகின்றனர். கிண்ணறஜன்யர் என்பதே 18 பெருங்குலங்களும் 108 குடிகளுமாக பிரிந்து உச்சிமலை சரிவுகளில் வாழும் இவர்களுக்குரிய பொதுவான பெயர். கிண்ணறர் அன்றி பிறருக்கு அம்மக்கள் வரியோ கப்பமோ கொடுப்பதில்லை. அவர்களின் சிற்றோர் மன்றுகளில் கிண்ணற மூத்தார்கள் வெண்புகை சிறகுகளுடன் பனி நிறை குஞ்சியுடன் முப்பிரிவேல் ஏந்தி வெள்ளெருது மேல் ஏறி அருள் புரிந்து அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் காலடியில் 8 கால் கைகளுடன் பெருவயிறெழுந்த ஊர்ணநாபன் என்னும் அரக்கன் மல்லாந்து நோக்கி தொழுது கிடந்தான். முழு நிலவு நாட்களில் கிண்ணறர்கள் நில ஒளியில் பறக்கும் வெண் பஞ்சு துகள்கள் மேல் வந்திறங்கி அவர்களின் கண்ணியரே கனவுக்குள் புகுந்து உளம் மயக்கி புணர்ந்து மீண்டனர் என்றனர் குலப்பாடகர். கிண்ணறஜன்யர்களில் குழவி பிறக்கையில் முதல் வினா விழி நிறமென்ன என்பதாகவே இருந்தது. பச்சை மணிவிழி என வயற்றாட்டி சொன்னால் அக்கணமே அதன் தந்தை கைகளை விரித்து வடக்குமலை உச்சிகளை நோக்கி தேவர்களே, கிண்ணறரே என்று கூவி அழுவான். பிறர் அவனை சூழ்ந்து கூச்சலிட்டு வாழ்த்தி கொண்டாடுவார்கள். அன்று அவன் ஒரு கொழுத்த கன்றை அறுத்தாக வேண்டும். பச்சை மணிவிழிகள் அமைந்தவர்கள் மட்டுமே அக்குலங்களில் உயர்ந்தோர் என்று கொள்ளப்பட்டனர். அவர்களுக்கே மன்றமைத்து சொல்லுசாவும் தகுதி இருந்தது. தாங்கள் கிண்ணற குருதி கொண்டவர்கள் என்பதை காட்டும் பொருட்டு அவர்கள் அனைவரும் தங்கள் தலையணிக்கு மேல் வெண்ணிற நாரையிறகொன்றை சூடியிருப்பார்கள். குடித்தலைவர்கள் கவரிமான்மயிர் குச்சத்தை அணிந்திருப்பார்கள். அவர்கள் அனைவரும் கடலோரத்தின் பறக்கும் மலைகளில் தான் முன்பு வாழ்ந்து வந்தனர் என்று அவர்களின் குல கதைகள் கூறின. ஊர்ணநாபன் என்னும் அரக்கனின் வழி வந்தவர்கள் அவர்கள். பெருவயிற்றிலிருந்து எழுந்த 8 கைகள் கொண்ட சிலந்தி வடிவன் அவன். வயிற்றில் விழி கொண்டவன். பறக்கும் மலைகளின் அரசியான மகாசிகையின் நடுவே இருந்த உக்ரஸ்தூபம் என்னும் குன்றின் மேல் அவன் வாழ்ந்தான். பறக்கும் மலைகளில் எங்கிருந்தாலும் அவனை காண முடிந்தது.
பறக்கும் மலைகளையும் அவற்றுக்கு கீழே அலையடித்த கடலையும் அவன் தன் திசையறியும் பெருவிழிகளால் நோக்கி கொண்டிருந்தான். தன் உடலில் இருந்து 10,000 வெள்ளிச்சரடுகளை நீட்டி மலைகள் அனைத்தையும் தன்னுடன் இணைத்து கொண்டிருந்தான். அடங்கா பெரும் பசி கொண்டிருந்த அவன் தன்னை ஊட்டி புறக்கும் குடியொன்றை அமைக்கும் பொருட்டு மலைப்பாறைகளில் ஒட்டியிருந்த சிப்பிகளின் வாயை திறந்து அதற்குள் தன் விரல் நுனியில் எழுந்த எச்சில் பசையை துளித்தான். அவை கருவுற்று பிறந்த மைந்தர்கள் பெருகி அவன் குடி என்றாயினர். அவர்களுக்கு சூக்தர் என்று பெயர் அமைந்தது. அவர்கள் அனைவரையும் அவன் தன் நுண் வலையால் பிணைத்திருந்தான். அவர்கள் எங்கு சென்றாலும் எவருடன் இருந்தாலும் அவனுடைய வலை நுனியில்தான் இருந்தனர். அவர்களின் அசைவுகளை அவன் அறிந்தான். அவர்களின் எண்ணங்களையும் அச்சரடினூடாக அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். வலைச்சரடு அவர்களுக்கு ஆணையிட்டது, கண்காணித்தது, எல்லை அமைத்தது. சூக்தர் கடற்பாறைகளில் தொற்றிச் சென்று மீனும் சிப்பியும் பொறுக்கியும் மலையுச்சிகளில் தேனும் ஊனும் திரட்டையும் உணவு கொண்டு வந்து தங்கள் குடி மூதாதையான ஊர்ணநாபனுக்கு படைத்தனர். அவன் உண்டது போக மிச்சிலை தாங்கள் உண்டனர். 8 கைகளில் 2 கைகளால் இடைவெளியில்லாமல் அவன் உண்டான். உணவு போதாமலானால் அவன் அவர்களையே பிடித்து உண்டான். அவனை தெய்வம் என்றும் மூதாதை என்றும் கொடிய பகை என்றும் அக்குடி எண்ணியது. அவர்களின் குடிமன்றுகளில் அவன் உருவை பாறையில் பொறித்து வழிபட்டனர். மைந்தர் பிறந்ததும் கொண்டு சென்று அவன் காலடியில் வைத்து வணங்கி மீண்டனர். கனவுகளில் அவன் பசைச்சரடை இழுத்து அவர்களை அருகணையச் செய்து தூக்கி உண்பதைக் கண்டு அலறி விழித்து உடல் நடுங்கினர். ஒருமுறை விண்ணில் ஒளிவடிவாகச் சென்ற தேர் ஒன்றை ஊர்ணநாபன் கண்டான். பசி கொண்டிருந்த அவனுக்கு 7 வெண்குதிரைகள் இழுக்க உருண்டு சென்ற அது ஒரு பெரும் பூச்சி என தோன்றியது. அவன் தன் வெள்ளிச்சரடை வீசி அத்தேரை பற்றி இழுத்தான். அதில் இருந்தவன் அனல் வடிவ உடல் கொண்டிருந்தான். தேர் சகடங்கள் அசைவிழுக்க அவன் திரும்பி நோக்கி, "யாரது?" என்றான். "நான் ஊர்ணநாபன். எனக்கு நீ இன்று இறை." அவன் புன்னகைத்து, "அரக்கனே, நான் விண்ணாளும் தேவன், இடிமின்னல்களை ஆள்பவன். நீ சிறியவன், என்னை விடு" என்றான். "பசியே எனக்கு விழி" என்றபடி ஊர்ணநாபன் அவனை பிடித்து இழுக்க அவன் சினந்து தன் வாளை உருவினான். மலைகள் அதிரும்படி இடி முழங்கியது. 8 நாக்குகளுடன் மின்னல் சுழன்றெழுந்தது. மின்வாளால் விண்ணரசன் ஊர்ணநாபனின் 8 கைகளையும் வெட்டினான். நீலக்குருதி பீரிட்டு வழி அவன் மகாசிகையின் உச்சி பீடத்தில் விழுந்தான். தன் வலைச்சரடுகளை வீசி மலை மேல் தொற்றிக்கொண்டான். சினம் பெருக பெருங்குரலில் கூவியபடி அவன் பறக்கும் மலையை சிறகடித்தெழச் செய்து விண்ணரசன் மேல் போர் கொண்டு சென்றான். அவன் சரடால் பிணைக்கப்பட்ட அனைத்து மலைகளும் சிறகு வீசி அவனுக்கு பின்னால் நிறை கொண்டு சென்றன. "எதிரியை தாக்குங்கள்" என ஊர்ணநாபன் ஆணையிட்டான். அவன் வலைச்சரடுகளின் ஊடாக அவ்வாணை அத்தனை சூக்தர்களையும் சென்றடைந்தது. அவர்கள் சிப்பி நெஞ்சு பூசிய வாளிகளை எய்து விண்ணவனுடன் போரிட்டனர். ஊர்ணநாபன் தன் வயிற்றில் ஆறாபசியாக கொதித்த நஞ்சை விண்ணவன் மேல் உமிழ்ந்தான். விண்ணரசனின் 7 புறவிகளில் ஒன்று கருகி புகைந்து அலறி விழுந்தது. அவன் தேர்ப்பாகனின் இடக்கரம் கரியாகியது. அதுவரை விளையாட்டு எண்ணம் கொண்டிருந்த விண்கோ இடியோசை எழுந்து முகில் கணங்கள் அதிர ஊர்ணநாபன் அமர்ந்திருந்த மலைகளின் சிறகுகளை வெட்டினான். அவை அதிர் ஓசையுடன் கடலில் விழுந்தன. நீர் சிதற அலைவிரிய மூழ்கி மறைந்தன. மலைகளில் இருந்த ஊர்ணநாபனை வானரசன் 8 துண்டுகளாக வெட்டினான். 8 திசைகளிலாக அவன் உடல் சிதறி கடலில் விழுந்தது. ஊர்ணநாபனின் உடலுடன் தங்களை பிணைத்திருந்த சரடுகள் அருந்து சூக்தர்கள் கடலில் விழுந்தனர். வாழ்நாளெல்லாம் அறுபடா சரடால் ஆட்டுவிக்கப்பட்ட அவர்களால் அதன் தொடர்பில்லாமல் தனித்து செயல்பட இயலவில்லை. நீச்சல் அறிந்தவர்கள் கூட அலைகளில் மூழ்கி தவித்தனர். அலைகளால் அள்ளி கரைகளில் ஒதுக்கப்பட்ட சூக்தர் ஒருவரை ஒருவர் நோக்கி கதறினர். ஒரு முது சூக்தர் தன் மைந்தனின் உடலில் அறுபட்டு நீண்டிருந்த சரடுடன் தன் சரடை பிணைத்தார். அதை கண்ட பிற சூக்தர்கள் தங்கள் உடலில் எஞ்சியிருந்த சரடுகளை ஒன்றுடன் ஒன்று பிணைத்து மீண்டும் ஒரு வலை என்றாயினர். அவ்வலை அவர்களில் எவரும் தனியாக மூழ்காது செய்தது. கரையணைந்தவர்கள் பிறரை இழுத்து கரை சேர்த்தனர். தவளை மூட்டை என வெள்ளிச்சரடால் இணைக்கப்பட்ட சூக்தர்களின் திரள் எங்கு செல்வதென்று அறியாமல் கரையில் நின்று ஒருவரோடொருவர் முட்டி தன்னுள் தானே ததும்பி அலை கழிந்தது. வான் நோக்கி கைகளை விரித்து, "எந்தையே, எங்கள் அரசே" என ஊர்ணநாபனை எண்ணி அலறி அழுதது. "என் கரத்தோய், வயிற்று விழியுடையோய், எழுக! எங்கள் தேவனே, உங்கள் குடிக்காக்க எழுக!
வேந்தே என்று கூவி மன்றாடியது. அலைநக்கிய கரையிலும் பாறைகளிலும் நீல நிறப் பெருக்காக ஊர்ணநாபனின் நஞ்சு வழிந்து கிடப்பதை கண்டனர். மரங்களின் இலைகளில் இருந்து கொழுத்த துளிகளாக அது சொட்டியது. அவர்கள் அதை அள்ளி தங்கள் உடலெங்கும் பூசிக்கொண்டு கதறி அழுதனர். எளியோருக்கு இனி எவர், எங்கள் குடிகாக்கும் கோல் இனி எது என நெஞ்சிலறைந்து முறை கூட்டினர். அவர்கள் மேல் வானிறைவனின் சினம் இடியோசையாக இறங்கியது. மின்பட்டு பிளந்த பாறைகள் உருண்டு வந்து அவர்களை கொன்றன. இறந்தவர்களின் உடலில் இருந்த சரடுகளை அறுத்தெடுக்கையில் அவர்கள் துயர் மீதூர தலையில் அரைந்து கொண்டு விண்ணோக்கி பழி கூவி அழுதனர். அறுபட்ட சரடின் நுனியை தங்கள் கைகளில் ஏந்தி அதை நோக்கி நோக்கி ஏங்கி கண்ணீர் விட்டபடி விலகிச் சென்றனர். பின்னர் அந்த அருநுனிகளை பிற அருநுனிகளுடன் பிணைத்து கொண்டு ஆறுதல் அடைந்தனர். அறுபடும் தோறும் பிணைக்கவே அவர்களின் சரடுகளின் முடிச்சுகள் மேலும் மேலும் பெருகின. 1000 கால்கள் கொண்ட ஒற்றை விலங்கென அவர்கள் நடந்தனர். இந்திரனின் வஞ்சத்தை மீறி எஞ்சியவர்கள் வடக்கே சென்று புறக்குடிகள் வாழும் சிற்றூர்களை அடைந்தனர். சென்ற இடங்களிலெல்லாம் அவர்களின் உடலில் இருந்து சொட்டிய நஞ்சு ஊறி மக்களும் கால்நடைகளும் உயிர் துறந்தனர். அவர்களின் காலடிப்பட்ட செடிகள் கருகின. ஒற்றை திரளென வந்த அம்மக்களை கைகளும் கால்களும் தலைகளும் பெருகி இருக்க ஊர்ந்து வரும் கடல் வாழ் பெருவிலங்கு என்றே தொல்குடிகள் எண்ணின. நாகர்களும் காடவரும் அவர்களை தங்கள் நிலங்களுக்குள் புகாமல் அம்புகளாலும் வேல்களாலும் கற்களாலும் துரத்தி அடித்தனர். அவர்கள் கடக்காதபடி ஆறுகளின் மேல் அமைந்த பாலங்களை அழித்தனர். அவர்கள் சென்ற காடுகளைச் சூழ்ந்து நெருப்பிட்டனர். அவர்கள் துயில்களில் சூழ்ந்து வந்து அம்புகளால் வேட்டையாடினர். இறந்தவர்களை அறுத்திட்டு கொண்டு மேலும் முடிச்சிட்டு இறுகியவர்களாக சூக்தர்கள் தொடர்ந்து வடக்குமலை ஏறி சென்றனர். குளிரில் அவர்களில் முதியோரும் இளையோரும் இறந்தனர். மலைப்பாறை உருண்டும் காலிடறி ஆழத்தில் உதிர்ந்தும் ஒவ்வொரு நாளும் இறப்பு நிகழ்ந்தது. ஆனால் வேறெங்கும் செல்ல திசை திறந்திருக்கவில்லை. சிப்பிகளையும் நத்தைகளையும் உண்ணும் வழக்கமிருந்தமையால் அவர்களுக்கு எப்போதும் உணவு கிடைத்தது. அவர்கள் மறைந்தும் மூழ்கியும் செல்ல சதுப்பு நிலங்களும் மலைப்புதர் சரிவுகளும் உதவின. சூக்தர் ஒவ்வொருவரும் விழிகளை மூடி தங்கள் சரடின் மறுமுனையில் ஊர்ணநாபனே இருப்பதாக எண்ணிக்கொண்டனர். அவ்வெண்ணம் அவர்களின் அச்சத்தை அகற்றி ஊக்கமளித்தது. பின்னர் விழித்திருந்து அம்முனையில் தங்கள் குடித்தொகை இருப்பதைக் கண்டு ஏமாற்றம் கொண்டனர். நாளடைவில் அக்குடித்தொகையே ஊர்ணநாபன் என தோன்றலாயிற்று. அச்சரடினூடாக அவர்கள் தங்கள் குடித்தொகையின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சொல்லின்றி அறிந்து கொண்டனர். எண்ணி இருக்கையில் எவரோ ஒருவர் எந்தையே என ஊர்ணநாபனை எண்ணி விழிநீர் சொட்டி அழுதபோது அக்குடியே விம்மலோசை தொகை எழ சேர்ந்து கழுழ்ந்தது. 18 மாதங்களுக்கு பின் மலைநாகர்களால் துரத்தப்பட்டு தப்பிச் சென்று எஞ்சிய 48 ஆண்களும் 37 பெண்களும் 71 குழந்தைகளும் ஒரு பனிக்குகைக்குள் உடலோடு உடல் ஒட்டி ஒற்றை சரடால் பின்னப்பட்டு கூட்டுக்குள் பட்டுப்புழு என ஒண்டிப்படுத்திருந்த போது கிண்ணறரை கண்டனர். அவர்கள் பல நாள் உணவுண்டிருக்கவில்லை. குளிரில் அவர்களின் உடல் நடுங்கி பின் அடங்கி அனல் போல் எரியலாயிற்று. உலர்ந்த உதடுகளும் ஒளி வறண்ட விழிகளுமாக வெட்டி குவித்திட்டு மட்கும் வாழை தண்டுகள் போல ஒற்றை தசை குவியலாக அவர்கள் கிடந்தனர். அப்போது ஒரு சிறுவன் அக்குகை வாயிலை சுட்டி காட்டினான். இன்னொருவன் திரும்பி நோக்கினான். வெண்ணிற ஒளியாக 7 கிண்ணறர்கள் மெல்ல அவர்களை நோக்கி வந்தனர். உடல் விதிர்க்க அவர்கள் அசைந்து விலக முயன்றனர். பின்னர் அறியாது கைகூப்பி கண்மூடினர். எந்தையே எந்தையே என ஊர்ணநாபனை எண்ணி உளம் கரைந்தனர். அந்த அச்சத்தின் விசை தாழ முடியாமல் அவர்களின் எஞ்சிய உயிர் விசையும் அழிந்தது. பின்னர் அவர்கள் விழித்திருந்த போது கிண்ணற உலகில் இருந்தனர். வெண்ணிற ஒளியாலான சிறகுகளுடன் அவர்களை சூழ்ந்து பறந்த கிண்ணறர்கள் அன்னை முலைப்பால் என இனித்த அமுதை அளித்தனர். கருக்குழி என வெம்மை கொண்ட ஆடைகளை போர்த்தினர். நீர்த்துளி நீருளுதிரும் இசையில் இன்சொல் கூறினர். அவர்களின் கனிந்த விழிகள் விண்மீன்கள் போல அவர்களுக்கு மேல் மின்னின. புன்னகைகள் மூழ்கிச் செல்லும் கடலாழத்தின் வளைந்து ஒளி காட்டிச் செல்லும் மீன்களைப் போல எழுந்தமைந்தன. அங்கே 12 நாட்கள் வாழ்ந்த பின்னர் அவர்கள் மலைச்சரிவில் இருந்த இனிய சோலை ஒன்றில் விழித்தெழுந்தனர். அங்கே வெம்மை ஊறும் 7 ஊற்றுகள் இருந்தன. அதை சூழ்ந்திருந்த மரங்களில் கனிகள் செறிந்திருந்தன. விழித்தெழுந்ததும் அவர்கள் தங்களிடம் என்ன நிகழ்ந்திருக்கிறதென எண்ணி வியந்தனர். சற்று கழித்தே தங்கள் உடலை பின்னே இருந்த சரடு முற்றிலும் அறுபட்டிருப்பதை உணர்ந்தனர்.
கனவில் கிண்ணறர்கள் தங்கள் சரடுகளை வெள்ளிக்கத்திகளால் வெட்டுவதை கண்டதை நினைவு கூர்ந்தனர். அஞ்சி நடுங்கி ஒருவரை ஒருவர் கைகளாலும் கால்களாலும் தழுவி கொண்டனர். அழுது அரற்றியபடி ஒற்றை உடல் திரளாக அங்கே கிடந்தனர். ஆனால் நெடுநேரம் அப்படி இருக்க முடியவில்லை. பசிக்கையில் கைகளை விடுத்து அவர்கள் பிரிந்தாக வேண்டியிருந்தது. உணவுண்ட போது முதல் முறையாக ஓர் இளைஞன் அவ்வுணவும் தானும் மட்டுமே தனித்திருக்கும் உணர்வை அடைந்தான். அது அச்சமா திகைப்பா இன்பமா என்று அறியாமல் தவித்தான். அத்துடன் அந்த உணர்வையும் தான் மட்டுமே அடைவதை அறிந்தான். திரும்பி ஆங்காங்கே கனிகளை பறித்து உண்டு கொண்டிருந்த தன் குடியினரை கண்டபோது அவர்கள் எவருக்கும் அவ்வுணர்வுகள் தெரியவில்லை என்று அறிந்து ஒரு துடிப்பை அடைந்தான். இனி அந்த இன்பத்தை ஒருபோதும் தன்னால் விட முடியாதென்று அப்போது உணர்ந்தான். அவர்கள் செய்ய வேண்டியவை அனைத்தும் அவர்களின் குல மூத்தாரின் கனவில் சொல்லப்பட்டிருந்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உற்றாருடன் தனித்தனியாக தங்கவும் தங்கள் உணவை தாங்களே தேடி உண்ணவும் விழைந்தனர். எனவே மென்பாறைகளை குடைந்து தனித்தனியாக சிறு இல்லங்களை அமைத்தனர். இல்லங்கள் இணைந்து அச்சுனைக்கரையில் சிற்றூர் ஒன்று எழுந்தது. அதுவே அவர்களின் முதற்குடி. அச்சிற்றூர் சூடகம் என அழைக்கப்பட்டது. அக்குடியிலிருந்து மேலும் மேலுமென பெருகி 1008 ஊர்களாயின. அவர்களின் உள்ளிருந்து சுனையாழுத்த தலைப்பிரட்டைகள் என சொற்கள் வால் துடிக்க விழி தெறிக்க எழுந்து வந்தபடியே இருந்தன. முன்பு சொல்லாமல் உணர்ந்தவை அனைத்தையும் சொல்லி தெரிவிக்க வேண்டியிருந்தது. ஒரு சொல்லின் போதாமை பிரிதொரு சொல்லை உருவாக்கியது. சொல் பெருகி அவர்களின் மொழி செறிந்தது. சொல்லி சொல்லி நிறையாத போது சொல்லலில் திறம் கொண்ட பாணர்கள் பிறந்து வந்தனர். சொல் கடந்து செல்லும் பூசகர்கள் உருவாயினர். அவர்களின் கருவில் கிண்ணறர்களின் பச்சை விழிகளும் பளிங்கு நிறமும் கொண்ட குழவிகள் பிறந்தன. அவர்கள் தங்களை கிண்ணறஜன்யர் என்று சொல்லிக் கொண்டனர். அவர்களை தேடி ஒவ்வொரு கோடையிலும் கிண்ணறர்கள் மலை இறங்கி வந்தனர். கிண்ணறர்களுக்கும் மானுடர்களுக்கும் நடுவே தொடர்பாளர்கள் அவர்களே. கிண்ணறர்களிடம் பேசும் மொழி அவர்களிடம் மட்டுமே இருந்தது. தங்களை பிறர் பார்ப்பதை கிண்ணறர் விரும்பியதும் இல்லை. கிண்ணறர் என எவருமில்லை என்றும் அது அக்குடிகளின் பாணர்களின் கதைகளில் வாழும் தேவர்களே என்றும் பீத வணிகர்களில் சிலர் எண்ணினர். அருமணிகள் கிடைக்கும் நிலத்தை பிறர் அறியாது காப்பதற்கு உருவாக்கப்பட்ட கதைகளாவை என்றனர். கிண்ணறஜன்யரின் மலை சிற்றூர்கள் அனைத்தும் உச்சிப்பாறை மேல் கழுகுகள் கட்டிய கூடுகள் போல முகில் சூழ அமைந்திருந்தன. மலைப்பாறைகளை உருட்டி தங்கள் ஊர்களைச் சுற்றி காவல் அமைத்திருந்தனர். விரும்பாதவர்கள் மலையேறி வர கண்டால் அவர்களில் 10 வயதான சிறுவர்களே கூட அந்த பாறைகளை உருட்டி கீழே செலுத்திவிட முடியும். 12 நாட்கள் பெருமழை என நில்லாது பொழியும் அளவுக்கு அவர்களிடம் பாறைகள் இருந்தன. கோடை காலத்தில் மலையாறுகளை வழி திருப்பி படையென்றாக்கி செலுத்தவும் குளிர்காலத்தில் பனிப்பாளங்களை பிளந்து இறக்கவும் அவர்களால் இயன்றது. ஆகவே அங்கு தொல் பழங்காலத்திற்கு பின் எதிரிகள் என எவரும் அணுகியதே இல்லை. ஆயினும் அவர்கள் தெய்வ சடங்கு போல ஒவ்வொரு ஆண்டும் காவல் பாறைகளை அமைத்து பூசனை செய்து வந்தனர். கோடை முடிவில் பாறைகளை அரணமைக்கும் நாளில் உயிர் பலி கொடுத்து இறுதி பாறையாக அமைவதற்கு குருதியாட்டி நிகழ்த்தி எடுத்து வைப்பார்கள். அப்போது குலப்பெண்டிர் குரவையிட வீரர்கள் தங்கள் வேல்களை வானுக்கு தூக்கி போர்க்குரல் எழுப்புவர். அதன் பின்னர் அடுத்த கோடை காலம் வரை அவ்வரணுக்கு அப்பால் எவரும் செல்ல அவர்கள் ஒப்புவதில்லை. கோடையின் முதல் 2 நிலவுகள் வரை கிண்ணறர்கள் வந்திறங்கி மேலும் பொழுது. அப்போது அம்மலைச்சரிவை அணுகும் எவரையும் நோக்கியதுமே கொல்ல அவர்கள் சித்தமாக இருப்பார்கள். கோடையின் 3வது நிலவு பொழுது தொடங்கும் அன்று மீண்டும் குருதியாட்டு நிகழ்த்தி அந்த இறுதி பாறையை முதலில் பெயர்த்தெடுப்பார்கள். குரவையும் போர்க்குரல்களும் ஒலிக்க வழி திறந்து வாயிலில் உயரமான மரத்தின் மேல் மூங்கில் கட்டப்பட்டு இளஞ்செந்நிற கொடி ஏற்றப்படும். அங்கே கொடியேறுவதை நோக்கி செல்ல கீழே பாறைகளின் மேல் பீத வணிகர்கள் ஏவலரை நிறுத்தியிருப்பார்கள். கொடியேறிய செய்தி முழவுகள் வழியாக அடிநிலத்து சிற்றூர்களில் பரவும். அங்கே பல நாட்களுக்கு முன்னரே வந்து அத்திரிகளை அவிழ்த்து கட்டிவிட்டு மூங்கில் தட்டி கூட்டியமைத்த பொதிக்குடில்களில் பொருட்களை சேர்த்து வைத்து சிறு குடில்களில் தங்கி உண்டும் குடித்தும் பாட்டு கேட்டும் காத்திருக்கும் வணிகர்கள் வாழ்த்து கூச்சல்களும் சிரிப்புகளுமாக கிளம்புவார்கள். அத்திரிகள் பொதிகளின் எடை திரண்டமைந்த குழம்புகள் ஓசையுடன் உருண்டு இறங்கும் உருளைக்கற்கள் பரவிய மலைப்பாதையில் மிதிப்பட்டு ஒலி எழுப்ப எறும்பு நிறை என வளைந்து மேலேறி சென்று அங்காடிகளை அடைந்தன. ஒவ்வொரு அங்காடிக்கும் வெவ்வேறு நிறைகள் சென்றன.
கீழே சிற்றூர்களில் சிறுவர்கள் தங்கள் இல்லக்கூரைகளின் மேல் ஏறி நின்று அந்த நிறைகளை நோக்கி கூவி கை வீசினர். மலையேறுபவர்களுடன் சென்று கிண்ணரஜன்யரின் கதையை பாடிய சூதர்களின் முழ ஒலி அவ்வப்போது சரிவிரங்கி சுழலும் காற்றில் சிதர்களாக வந்து செவி தொட்டு சென்றது. கிண்ணரஜன்யர்களின் 7 சிற்றூர்களின் நடுவே அமைந்திருந்தது தவளம் என்னும் சந்தை. அது குறும்பாறைகள் அமைந்த மலைச்சரிவு. அங்கே வளர்ந்திருந்த முட்புதர்களை வெட்டி அகற்றி இருந்தனர். ஈர புது மண்ணில் மண்புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தன. அவர்கள் செல்லும் போது கூட ஓர் எல்லையில் புதர்களை வெட்டி அகற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது. சந்தை முற்றத்தின் வடபுலத்தில் வட்டமாக அமைந்திருந்த சோலைக்குள் மரங்களில் கட்டி இழுத்து அறையப்பட்ட தோல் கூடாரங்களில் சந்தைக்கென வந்த கிண்ணரக்குடியின் வணிகர்கள் வந்து தங்கியிருந்தனர். தென் வளைவில் பீத வணிகர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. முதல் பீதர் குழு உள்ளே நுழைந்த போது கிண்ணரஜன்யர்களின் பெண்களும் குழந்தைகளும் வெண்பனித்துருவல் போன்ற ஆடைகளையும் தலையணிகளையும் அணிந்து கழிகளில் செந்நிற மலர் கொத்துக்களை கட்டியபடி கூடி நின்று கைவீசி என் குரல் எழுப்பி வரவேற்றனர். பூசகர்கள் மூங்கில் குழாய்களையும் காட்டு மாட்டு கொம்புகளையும் ஊதி முழவுகளை முழக்கி இசை எழுப்பினர். பீத வணிகர்கள் குழந்தைகளுக்காக இனிப்புகளையும் பெண்களுக்காக அணிப்பொருட்களையும் கொண்டு வந்திருந்தனர். முதிய பீதர்கள் அவற்றை நீட்டியபடி சிலந்தி ஒலையென முகம் சுருங்கச் சிரித்து கொண்டு அணுகினர். மூத்த குடித்தலைவர் கை அசைப்பது வரை காத்து நின்ற குழந்தைகள் பாய்ந்து வந்து அவற்றை வாங்கி கொண்டு கூச்சலிட்டனர். பெண்கள் சிறுமிகளை உந்தி முன்னால் அனுப்பி பனையோலையால் செய்யப்பட்ட தலைமலர்களையும் சிப்பிகளாலான காதணிகளையும் சங்கு வளையல்களையும் பெற்றுக்கொண்டனர். கிளர்ச்சியுடன் அவற்றை எடுத்துக்கொண்டு ஓடி சூழ்ந்து நின்று வியப்பொலி எழுப்பி நோக்கி நோக்கி வியந்தனர். சிறு பூசல்களும் சிரிப்பொலிகளும் எழுந்தன. பனிக்காளையின் வெண்மயிரை முடியெனச் சூடிய முதுகுடித் தலைவர் வந்து தன் கைகோலை தூக்கி அவர்களை வாழ்த்தி வணிக ஒப்புதல் அளித்ததும் அவர்களின் முதல் அத்திரி எல்லை கடந்து அங்காடி முற்றத்திற்குள் நுழைந்தது. அத்திரிகளை தரியறைந்து நிறுத்தி பொதிய வைத்து அடுக்கி கோல் நாட்டி கூடாரங்களை எழுப்பினர் வணிகர். அர்ஜுனன் தன் வில்லை அருகே வைத்துவிட்டு பணியாட்களுடன் இணைந்து கூடாரங்களை கட்டினான். கோடை என்றாலும் நிலமாந்தருக்கு அங்கே கூதிர்காரென குளிர்ந்தது. விழிக்கூச வழிந்து கிடந்த வெயிலும் கூட குளிர்ந்து விரைத்திருந்தது. பாறைகள் குளிரில் உடல் சிலிர்ப்பவை போல் இருந்தன. அருகே ஓடிய ஓடையிலிருந்து மரக்குடைவு களத்தில் நீர் அள்ளி கொண்டு வந்து தொட்டியை நிறைத்தான் அர்ஜுனன். வணிகர்கள் நீர் அள்ளி குடித்து கொண்டிருந்தனர். ஏவலர் அத்திரிகளை நீர் அருந்த கொண்டு சென்றனர். அர்ஜுனன் அக்குடில்களில் ஒன்றை அணுகி அடுப்பு மூட்ட அனல் கேட்டான். புதிய தலையணி அணிந்த இளம்பெண் ஒருத்தி உள்ளிருந்து சிறு கலத்தில் அனல் கொண்டு வந்து அவனிடம் தந்தாள். அவள் விழிகள் பச்சை மணிக்கல் போல் இருந்தன. வெண்பனி போன்ற நிறம், குருதி செம்மை கொண்ட இதழ்கள். அவனை கண்டதும் விழிகள் சுருங்க, உங்கள் உடலெங்கும் ஏன் இத்தனை வடுக்கள் என்றாள். அவை போரில் அடைந்த புண்கள். நான் ஒரு வில்லவன் என்றான். கதைகளில் கீழ்நிலத்தின் போர் வெல்லவர்களை பற்றி கேட்டிருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். பின்னர் வாய்ப்பொத்தி சிரித்தாள். அவன் என்ன என்றான். இல்லை என தலையசைத்தாள். சொல் என்றான் அர்ஜுனன். இங்கே செல்குறி பதித்து செல்லும் சில மரங்கள் உண்டு. அவைதான் இப்படி உடலெங்கும் வடுக்களுடன் இருக்கும். இவை செல்குறிகளே என்றான் அர்ஜுனன். அனலுடன் திரும்பியபடி, யார் பதித்த குறிகள் என்றாள். பலர் என்ற பின் அவன் புன்னகைத்து திரும்பி நடந்தான். அவன் கூடாரத்திற்கு சென்று அடுமனை பீதனிடம் அனலை கொடுத்தான். அவனுக்கு பின்னால் வந்த மூத்த பீதர், இல்லவரே, பெண்களின் உள்ளம் எல்லை மீற விழைவது. ஏனென்றால் அது உயிரின் முதல் விளைவு. நீர்ப்பரப்பின் விளிம்பு போன்றது அவர்களின் காமம். விரிந்து பரவுவதே அதன் வழி. ஆனால் இம்மக்கள் நிலத்தோரை விரும்புவதில்லை. கிண்ணறர் அன்றி பிறர் குருதி இவர்களுக்குள் கலக்கலாகாதென்னும் நெறி கொண்டவர்கள் என்றார். நான் எல்லை மீறவில்லையே என்றான் அர்ஜுனன். ஆம், ஆனால் அதற்கான வாய்ப்பு உண்டு என அவர்களில் எவருக்கு தோன்றினாலும் நாம் எவரும் மலையிறங்க முடியாது என்றார் பீதர். அர்ஜுனன், நான் எதையும் பிழையாக காணவில்லை. அவள் கேட்டது ஆர்வம் கொள்ளும் சிறுமியின் வினாக்களையே என்றான். ஆம், ஆர்வமாகவே அது தொடங்கும். ஒரு பெண் எதன் பொருட்டு ஆணின் உடலை நோக்கினாலும் அது ஒன்றின் பொருட்டென்றே ஆகும். அவளிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள், இது என் ஆணை என்றார் பீதர். கிராதம் 73வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.